ஹலோ மக்களே! கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனா லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குன்ட்டு இனி யாருமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ செம்ம முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இனிமே யாராவது அரசு ஊழியர் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா, அவங்கள லஞ்ச ஒழிப்புத் துறையில காட்டிக் கொடுக்கறதுக்கு பொதுமக்களுக்கு அரசாங்கமே ரூ. 1,00,000 சன்மானம் கொடுக்க போறாங்களாம். என்னது லஞ்சம் வாங்குறவங்கள பிடிச்சு கொடுத்தா ரூ. 1,00,000 அப்படின்னு நீங்க வியந்து போயிருக்கலாம். ஆமா பாஸ். அது மட்டும் இல்லாம லஞ்சம் வாங்குனா அடுத்த 3 மாசத்துல என்ன நடக்கும்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ கொண்டு வந்திருக்க புது ரூல்ஸ் என்ன? ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகா தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தாங்க. அதாவது மக்களுக்கு லஞ்சம் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்க, குடிமக்களுக்கு ஒரு பிரத்யேகமா தமிழ்நாடு சிட்டிசன் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட தரவுகளும் அதில் இருக்கும். எதுக்காக இதை கொண்டு வர போகிறாங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கீமும் எந்த லஞ்சமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்டு வாசலுக்கே எல்லாமே தேடி வரும். நீங்கள் வந்து எங்கேயும் போய் அலைய வேணாம். ஸோ இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக அடிமட்ட அளவில் லஞ்சத்தை வேரோடு ஒழிக்க இப்போ எல்லா வேலைகளும் பயங்கரமாக வேகமாக நடக்க தொடங்கியிருக்கு. இதே விஷயமா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அரசு அதிகாரிகள் கூட ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்போ அவர் என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்றாலோ இல்லை வாங்கினாலோ அவங்க மேலே கண்டிப்பாக கூண்டா சட்டம் பாயும் சொல்கிறாங்க. ரெண்டாவது லஞ்சத்திற்கு 3 மாதம் கெடு. இன்னும் 3 மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு அலுவலகத்துலேயும் லஞ்சம் அப்படின்ற பேச்சே இல்லாமல் முழுமையாக ஒழிக்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்சியினருக்கு வார்னிங். முதலமைச்சர் விஜய் பெயரை சொல்லிட்டு நம்ம தாவேகா கட்சியினர் யாரும் எந்த ஒரு அரசு அலுவலகத்துலேயும் போய் தலையிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வீடியோ. பொதுமக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறப்போ அதை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அதிரடியான அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இது போக சட்டவிரோத மதுக்கடைகள் எல்லாமே முழுமையாக அகற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மாசான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வெறும் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட நீங்கள் சரியான ஆதாரத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆதாரத்தோட புகார் தரவங்களுக்கு அரசு சார்பாக ரூ. 1,00,000 சன்மானம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்களாம். பொதுமக்கள்லாம் தங்களோட புகார்களை 24 ஹவர்ஸும் எப்போ வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க ஒரு கட்டணமில்லா டோல் ஃப்ரீ நம்பரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. 1800-425-1555 35 வரும் கடைசியாக. இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் புகாரை வந்து தாராளமாக பதிவு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் பணத்திலிருந்து நான் ₹1 கூட ஒரு பைசா கூட தொடமாட்டேன் அப்படின்னு உறுதி அளிச்சு ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி கொடுக்க இலக்கு வச்சிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரே ஒரு சாதாரண அரசு ஊழியர் மாதிரி தினசரி கரெக்டான டைமுக்கு தலைமை செயலக அலுவலகத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு வராரு. அதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளுமே ஆச்சரியத்தில் இருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்க இந்த ₹1,00,000 சன்மான திட்டத்தால ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கி பழகிய சில அரசு அதிகாரிகள் மத்தியில் இப்ப பயங்கர கலகமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கான். ஆனால் ஏழை எளிய சாமானிய மக்கள் மத்தியில் இந்த முடிவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இந்த அதிரடி நடவடிக்கை அடிமட்ட அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கலாம். சரி மக்களே, உங்கள் ஏரியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் குறைஞ்சிருக்கா? இப்போ எப்படி இருக்குது? லஞ்சம் கொடுத்து தான் ஒரு வேலையும் முடிக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பீஸ்.